வீட்டுக்கார் பெயர் பிரபாகரன். அவர் கடந்த 15 வருஷமாக வந்து பிகேஎஸ்ல பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது நேற்று சீட்டு ஏலத்தொகை வந்து 21 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு கேகேரோலேருந்து இந்த காணை மாம்பழப்பட்டு வழியாக வரும்போது அவர் காணல. நாங்கள் நைட்டு ஃபோன் அடிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. அதனால் அவர் பயந்துட்டு நாங்கள் எங்கே பண்ணணும்னு தெரியல. எல்லா இடத்தையும் சுற்றி தேடி பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தோம். அவர் கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வந்து ரயில்வே மேற்கு காவல் நிலையத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார காணான்னு சொல்லிட்டு நான் புகார் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். வேறு எதுவும் வேண்டாம். தேங்க்யூ. என்னோட பேர் கைல்வி. இதுவா எனக்கு எதுவும் யாரும் ஃபோன்லாம் பண்ணலை. ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணல. அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இது மாதிரி காணோம்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. உங்கள் வீட்டுக்கார் வரல அப்படி சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பயந்துட்டு தான் நாங்கள் வந்து நைட்டுக்கு வந்து தேடினோம். நைட்டே வந்து இங்கே அந்த காவல் நிலையத்துக்கு வந்தோம். சரியான இது சொல்லலை. அதனால சரி சொல்லிட்டு லெட்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டாங்க. நைட்டு ஃபோட்டோ கேட்டாங்க, ஃபோட்டோ கொடுத்தோம். 2ஆம் தேதி வந்து சீட்டு விட்டாங்க. அந்த சீட்டு ஃபுல்லாக செட்டில்மெண்ட் கலெக்ஷன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த பணத்தை அவங்க ஓனர் ஆனால் பிகேஎஸ்ல கோவிந்த் இருக்காரு, அவர் தான் எடுத்துருக்காரு சீட்டை. அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக 8:55க்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியிருக்காரு. அவர் கிளம்பி 8:55லேருந்து பிகேஎஸ் ஆஃபீஸ் போயிருக்காரு. நடுவில் அவர் பிட்வீன் கேப்பில் வந்து ஃபோன் பண்ணி திரும்ப காணாமல் போயிட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தேடினா அவர் கிடைக்கல. அந்த பணம் அவர் எடுத்துகிட்டு போனதுனால அவர் பின்தொடர்ந்து அவர் எதனா பண்ணியிருப்பான்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து கேஸ் கொடுத்து வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.